அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கருணக்கிழங்கு தாங்க புளிக்குழம்பு. இந்த பிடிக்கரணைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கிழங்கு தான். அதோட கொஞ்சம் கத்திரிக்காயும் சேர்த்து குழம்பு வைக்கிறேன். இந்த கருணக்கிழங்கை பற்றி இடையில நான் சொல்கிறேன். அதேமாதிரி தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கும் சொல்கிறேன். நீங்கள் உப்பு, புளி, காரம் இதெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பார்த்துக்கோங்க. ஒரு காலத்தில் நாங்களும் அதிகமாக தாங்க சாப்பிட்டோம். இப்போ எல்லாமே குறைச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை வச்சுட்டு கடுகும் வெந்தயமும் தாளிச்சு விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டு கத்திரிக்காய் போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயையும் வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாமே சொல்லிவிட்டு உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் அளவுக்கு பார்த்துங்க. இப்போ இதில் 2 தக்காளி, அதாவது ஒரு 200 கிராம் இருக்குங்க. அந்த தக்காளியையும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணி இதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த பேஸ்ட்டையும் நான் சொல்கிறேன். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. ஏன்னா அந்த பேஸ்ட்டில் நான் என்ன அரைச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு. அந்த கருணக்கிழங்கு பற்றி நம்ம பேசுவாங்க. கருணக்கிழங்கு வாங்கினதுமே பிடிக்கரணை வாங்கினதுமே உடனே சமையலில் கொண்டுட்டு வராதிங்க. ஏன்னா அதை ஒரு வாரம் அப்படியே வச்சுருங்க. நல்லா காத்தோட்டமாக போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் வாடிடும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது கரன்னு அரிக்கும், நாக்கெல்லாம் அரிக்கும். அதனால தான் சொல்லுங்கள், டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஒரு காத்தோட்டமாக போட்டு வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ நீங்கள் அந்த கிழங்கை வேக வச்சு எடுங்க. நம்ம உங்கள்கிட்ட கையில் காட்டினதே வேக வச்சது தான். அந்த தோல் சுருங்கி இருக்குது பார்த்திங்களா, அது வெந்ததால் சுருங்கினது. ஆனால் நம்ம வாங்குறத விட ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறத விட ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ சமைச்சது தான் இருக்கும். இந்த உங்கள் விசில் வச்சு அந்த கிழங்கை குழையாமல் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த வதக்குனது எல்லாமே நல்லா கொதிச்சிச்சு பார்த்திங்களா. இப்போ தேங்காய் பேஸ்ட், அந்த தேங்காயில் மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், தேங்காய், அவ்வளோதான். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுருக்கேன். இந்த மிளகு காரமும் வரும் பார்த்திங்கன்னா, அதில் தான் முதல்ல நான் சொன்னது. காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகு வேண்டாம் அப்படின்னா மிளகு எப்பயுமே நல்லா சமையலில் சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே சேர்த்துக்கிறது எங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். கத்திரிக்காய் அதுமாதிரி காம்போடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கத்திரிக்காய்க்கு நான் தனி ஒரு வீடியோ போடுறேன். கத்திரிக்காய் வாங்கினதுலேருந்து என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ அப்புறமா போடுறேன். இந்த குழம்பு நல்லா இருக்குங்க. இது இருக்க என்ன ஆகும், குழம்பு நல்லா வரும். இந்த தக்காளி ஏன் போடுறேன் அப்படின்னா, புளிப்பு ஓரளவு மீடியமாக வச்சுருக்கோம் அப்படின்னா சில பேருக்கு புளிப்பு தேவைப்படும் பார்த்திங்கன்னா. ஒரு தக்காளியை தனியாக வெட்டி போட்டுட்டோம்னா அது வெந்துடும். நம்ம எடுத்து சாதத்தில் போட்டு அந்த புளிப்பு கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த தக்காளியும் சேர்த்து போட்டு குழம்போடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தாங்க நம்ம சொல்கிறோம். இந்த கல் காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, கிச்சனில் இந்த மாதிரி ஒரு கல்லும் மஞ்சளும் வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ளது வடித்த கஞ்சி ஒரு டம்ளரில் முதல் நாள் கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அது பின்னாடி இன்னொரு டிப்ஸ் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. நீங்கள் இதெல்லாம் போடணும்னா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லிச்செடியெல்லாம் போடணும்னா போட்டுங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போய் போட்டு விட்றேன், சமையலில் சேர்த்து விட்றேன். இதை நல்லா மூடியை போட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. இந்த கிழங்கு இது குழம்பு உறிஞ்சும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சிம்லேயே போட்டு கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நாங்கள் சாப்பிடும்போது எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோங்க. அதனால் முதல்ல கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு சுடு சாதத்தில் எண்ணெய் போட்டு அப்புறம் அந்த குழம்பு போட்டு பிசையும்போது சூப்பராக இருக்கும். ஒரு காலத்தில் அப்படியே தகன்னு சிகப்பாக எண்ணெய் மிதக்க அப்படி வைப்போம். இந்த புளியுமே நான் தேங்காயோட சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை சொல்லாமல் அந்த தேங்காயோட பழைய புளி அரைச்சிருக்கிறேன். அதனால தான் தேங்காய் பேஸ்ட்டும் மிளகு சேர்த்ததால கொஞ்சம் நேரம் வாங்கலாம். இப்போ கொஞ்சம் வத்திடுச்சுன்னு நாங்கள் ஏற்கனவே எடுத்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட வீடியோ முடிக்கிறதுக்காக இந்த குழம்பு காட்டுறேன். இந்த அளவுக்கு திக்காகிடுங்க. அப்போ ஒரு கெட்டியாக வந்துடும். நீங்கள் புளி காரம் எல்லாம் உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பழைய புளி நான் போட்டிருக்கேன். நீங்கள் புது புளி போட்டிங்கன்னா குழம்பு லுக்காக இருக்கும். குழம்பு லுக் அப்படிங்கிறத பழைய புளியில் ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அதனால் நான் அடிக்கடி சமையலில் பழைய வீடியோக்கள் எல்லாமே எனக்கு பழைய புளியில் தான் நிறைய செஞ்சுருப்பேன். பழைய வத்தல் சேர்த்து தான் நான் மசால் பொடியை அரைச்சிருப்பேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வச்சுட்டோம்னா இதில் காய் ஏன் போட்டிருக்கேன்னா, கத்திரிக்காய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது காம்போட போட்டது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுங்க. அது பைல்ஸுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.